வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நேர்முக தேர்வில் வந்து கேட்டிருக்க முக்கியமான கேள்விகளாக இருக்குது பாருங்கள். அதை வந்து நம்ம தொகுத்து ஒரு 50 கொஸ்டின்ஸாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ டாப் 50 கொஸ்டின்ஸ் மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து போகணும்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமாக பார்த்துக்கோம். உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் இருக்குது பாருங்கள். அது வந்து நீங்கள் ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நீங்கள் 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். நீங்கள் எடுத்துன்னு போகிற ஜெராக்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய சைன் வந்து நீங்கள் போட்டுக்கணும். அதுதான் வந்து செல்ஃப் அட்டஸ்டட். நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, க்ரீன் இங்கில் வந்து சைன் வாங்கணும், ஸோ வந்து கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்து அட்டாச் வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை. செல்ஃப் அட்டஸ்டன்றது வந்து நீங்களே ஓனாக வந்து உங்களுடைய சைன் வந்து நீங்கள் போடுறது தான் வந்து செல்ஃப் அட்டஸ்டடு. ஸோ அதனால் வந்து நீங்கள் எடுத்து போகிற எல்லா ஜெராக்ஸ்லையும் வந்து நீங்கள் உங்களுடைய சைன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. அது கூட 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுடைய சைன் வந்து அதில் போட்டுக்கோங்க ஜெராக்ஸில். அதே மாதிரி நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மாற்றுத்திறனாளிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது கூட 2 செட்டு ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அந்த ஜெராக்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய செல்ஃப் சைன் வந்து நீங்கள் போட்டுக்கணும். நீங்கள் வந்து டெஸ்பிட் விடவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அது கூட 2 ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். அந்த ஜெராக்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சைன் போட்டுக்கணும். அதே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், நீங்கள் வந்து 2 எடுத்துக்கணும். நீங்கள் 2 இந்த டாக்குமெண்ட்ஸ் கூட, ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் கூட வந்து நீங்கள் 2 பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபோட்டோ கொடுத்துருப்பீங்க பாருங்க, அதே ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்து போகணும். அதேமாதிரி வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ஓசி வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது பிஎஸ்எம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஆனால் வந்து உங்கள்கிட்ட இப்போ இருக்குனாக்கா நீங்கள் கண்டிப்பாக இப்போ நீங்கள் இன்டர்வியூ போகும்போது அந்த பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் எடுத்துப்பாங்க. இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. ஸோ பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துன்னு போங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் ஒருவேளை கலப்பு திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து எடுத்துன்னு போங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து போங்க. ஸோ ஏன்னா வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து செக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்காக வந்து உள்ளே விடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்துன்னு போங்க. உங்கள் ஹால் டிக்கெட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க கிளியராக. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து படிச்சிங்க. ஸோ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ நம்ம அந்த டாப் 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துப்போம், என்னென்ன வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். எந்த மாதிரி டாப்பிக்லேருந்து வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரேஷன் கார்டை சம்மந்தமாக வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 2வது பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. 3வது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. 4வது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 5வது பார்த்தீங்கன்னா வந்து பேங்கிங் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா வந்து பிகாம் எம்காலாம் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்கிங் சம்மந்தமான கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. 6வது பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சரல் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 7வது பார்த்தீங்கன்னா வந்து வரலாறு சம்மந்தமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 8வது பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சப்ஜெக்ட்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 9வது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. 10வது பார்த்தீங்கன்னா வந்து காலநிலையை பற்றி வந்து கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி கேட்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஒன்று பார்ப்போம். உங்களுடைய ரேஷன் ஸ்மார்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அது வந்து எத்தனை டிஜிட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் படிச்சு ஸோ நீங்கள் வந்து 10th 12th படிச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. இதே நீங்கள் வந்து டிகிரி வந்து யூஜி பிஜி வந்து முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேராக போங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவசாய மானியம் பற்றி கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான பயிருக்கு வந்து எந்த மாதிரியான மானியம் கொடுக்குறாங்க, ஸோ மானியத்தில் வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அது வந்து நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் வந்து என்ன வந்து ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அது வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மாவட்டத்தில் வந்து என்ன வந்து அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான பயிர் வந்து அதிகமாக வந்து விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க. ஸோ அது வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்பிஹெச் அப்புறம் வந்து பிஹெச் கார்டுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம்
மணிமேகலை பற்றி கேட்குறாங்க. அதே மாதிரி ரேஷன் ஷாப்போட நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தமிழில், அது வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க. அதே மாதிரி சேலரி பற்றி கேட்டிருக்காங்க. சேலரி வந்து உங்களுக்கு எங்கேருந்து வருது, யார் கொடுக்குறா, அதே மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுங்க. அதேமாரி ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி வந்து அந்த கூட்டத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும். அதேமாதிரி வயசானவங்க இல்லை வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வராங்கனாக்கா அவங்கள வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் கேள்வியில் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டிவைரஸ் பற்றி கேட்குறாங்க. ரேம்னா என்ன, அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க்னா என்ன, மவுஸு கீபோர்டு அதை பற்றி எல்லாமே வந்து பேசிக்காக கேட்குறாங்க. ஸோ அது வந்து தெரிஞ்சுங்க. ஸோ மழைக்காலம், வெயில் காலம், அப்புறம் வந்து நிறைய காலநிலை மாற்றத்தை பற்றி தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து தேசிய கீதை வந்து யார் வந்து எழுதுனாங்க அவங்கள பற்றி கேட்குறாங்க. அதே மாதிரி நம்மளோட தேசிய பூ என்ன, ஸோ தேசிய விலங்கு என்ன, நம்ம தமிழ்நாட்டோட மலர் என்னது ஸோ அதெல்லாம் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து விலையில்லா பொருட்கள்னால் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அதை வந்து என்னென்ன பொருள்லாம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கட்டுநரின் பணின்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி NFSடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு எத்தனை நாளில் வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். அது வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. அதே மாதிரி ரேஷன் கார்டு நேம் ஆட் பண்ணுறது, அப்புறம் வந்து அதாவது ரேஷன் கார்டில் வந்து பேர் ஆட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரு, அது வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கணும் ஸோன்னு சொல்லிட்டு அது வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க. அதே மாதிரி ரேஷன் கார்டில் பேர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் என்ன ப்ரொசீஜரு, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது தெரிஞ்சுங்க. ஸோ குடும்ப தலைவர் வந்து என்ன தகுதின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேட்பாங்க. கஸ்டமர் கேர் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு SMS நம்பர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அது என்ன நம்பர்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ சிலிண்டர் வச்சுருந்தாக்க எந்த மாதிரியான பொருள்லாம் கொடுப்பாங்க, சிலிண்டர் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான பொருள்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து SMS பற்றி வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து பொருள் வாங்கும் போது எந்த நம்பருக்கு வந்து SMS போகணும்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுங்க. ரேஷன் கார்டில் வந்து எத்தனை வகையான கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. மின்சாரத்துறை அமைச்சர் வந்து யாருன்னு கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. குடியரசுத் தலைவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாமாயில் வந்து எங்கேருந்து வந்து கொள்முதல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சர்க்கரை, அதே மாதிரி கோதுமை எல்லாம் வந்து எங்கேருந்து வந்து நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் காமனாக கேட்பாங்க. சுகர் 1 கிலோ வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க. கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மினிஸ்டர் ஆகிறதுக்கு இல்லை வந்து MLA ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதெல்லாம் வந்து ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 கொஸ்டின்லேருந்து 8 கொஸ்டின் வரைக்கும், அதே மாதிரி அதிகபட்சம் வந்து 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. இன்னும் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸோடு நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.